ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸர் பத்தி தான் பேச போகிறோம். என்னென்னா, நமக்கு வந்து இப்படி தெரிஞ்ச டெஸ்க்டாப் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் தெரியும், அப்புறம் ஏஎம்டி தெரியும். தென் மேக்புக் போனீங்கன்னா, எம் சீரிஸ் ப்ராசஸர்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா, மொபைல்லேயே பெஸ்ட்டான ப்ராசஸர்னால் ஸ்னாப் ட்ராகன் சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்னாப் ட்ராகன் என்ன பண்ணுறாங்க, இப்போ லேப்டாப்ஸில் மார்க்கெட் வராங்க. எல்லா பிராண்ட்லேயுமே வராங்க. ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட்டில் மட்டும்தான், சர்ஃபேஸ் புக்கில் மட்டும்தான் வரதா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பிராண்ட்லேயுமே அவங்க வந்து வராங்க. அதோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்டெலை விடவே அதிகமாக இருக்கும், ஏஎம்டியோடவே அதிகமாக இருக்கும். இன்டெலோட ஏஎம்டியோட ஒரு 20-30% வந்து அதிக பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று எக்ஸ்எலைட்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்எலைட் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன்லேருந்து. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து ஹையர் எண்ட் லேப்டாப்ஸ்க்காக தான். அதாவது எக்ஸ்எலைட், எக்ஸ் ப்ளஸ் இந்த 2 ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகனில். இதில் வந்து ப்ரீமியம் மாடல் லேப்டாப் மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் மீன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் ஹெவி பட்ஜெட் லேப்டாப் தான். ஸோ இதை பார்த்து இன்டெல் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் விடுறோன்னு சொல்லிவிட்டு இன்டெல் ஸ்னாப் ட்ராகன்னு ஒரு ப்ராசஸர் விடுறாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் நான் இன்னும் செக் பண்ணல. பட் அதோட ரேட் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட செல்ரான் ப்ராசஸருக்கு ரேட்டுக்கும் இந்த ரேட்டுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ செல்ரானுக்கும் i3 ப்ராசஸருக்கும் நடுவில் இந்த ப்ராசஸர் இருக்கும்னு நினைக்கிறேன், ரேட்டை வச்சு பார்க்கும்போது. ஸோ இனி வர காலங்களில் நம்ம ஸ்னாப் ட்ராகன் நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை டெஸ்க்டாப்பில் விட்டால் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா, மொபைல் வேர்ல்டுலேயே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது அதை வந்து இப்போது டெஸ்க்டாப்பில் லேப்டாப்பில் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே டெஸ்க்டாப் கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வேளை ஸ்னாப் ட்ராகன் வந்து டெஸ்க்டாப் ப்ராசஸர் விட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். இல்லை இப்போது ஆல்ரெடி விட்டுருக்க லேப்டாப்பில் ஏதாச்சும் வாங்கணுன்னு ஐடியா இருக்கா, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.